أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட இந்த துஆவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமுறையின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எங்கள் இறைவா, நாங்கள் இருவரும் தவறு இழைத்து விட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா. நாங்கள் செய்த அந்த பாவத்தை நீ இரக்கம் கொண்டு மன்னிக்கவில்லை என்று சொன்னால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதாக அல்லாஹ்விடத்துல அவர்கள் செய்த ஒரு பாவத்தின் காரணத்திற்காக வேண்டி இப்படி தௌபா செய்றாங்க. இந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த துஆவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இருக்குதுங்கிறத அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இந்த துஆவை நாம கேட்பதன் மூலமாக, யா அல்லாஹ், நாங்கள் தவறு இழைத்து விட்டோம். தவறு செய்யாத மனிதனே கிடையாது. அதனுடைய உதாரணம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அப்போ அவங்க செஞ்ச பாவத்திற்கு அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துஆவை கேட்டாங்க. இந்த துஆவை நீங்க ஓதுனீங்க, யாரு கேட்கிறோமோ, யாரெல்லாம் இந்த துஆவை கேட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறோமோ, நிச்சயமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களையும் அல்லாஹ் எப்படி மன்னித்தானோ அது போன்ற ஒரு மன்னிப்பை அல்லாஹ் நிச்சயமாக வழங்குகிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், நம்மளை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், நீங்க மகிழ்ச்சியா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், கவலையில இருந்தாலும், துக்கத்துல இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும், நீங்க எந்த நிலையில இருந்தாலும், அதே போன்று என்னுடைய குர்ஆனில் இருந்து அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த குர்ஆனில் இருந்து நீங்கள் எதை ஓதினாலும், நாம எந்த ஒரு வசனத்தை ஓதினாலும் நமக்கு என்ன தெரியுதோ அதை ஓதுறோம். ஒருத்தருக்கு ஓதவே தெரியாது, ஆனா தடுமாறி என்ன செய்யறாரு, குர்ஆனை ஓதணுமேங்கிறதுக்காக வேண்டி ஓதுறாரு, தடுமாறி ஓதுறாரு, திக்கி திக்கி ஓதுறாரு. அந்த அந்த வசனங்கள், அந்த ஆயத்து, அந்த அரபியினுடைய அந்த இலக்கணம், அந்த வார்த்தைகள் புரியல, ஆனா குர்ஆனை ஓதணுங்கக்கூடிய ஆர்வத்துல ஓதுறாரு. சில பேர் குர்ஆனை ஓத தெரியல, ஆனா குர்ஆனினுடைய அந்த அர்த்தத்தை படிக்கிறார். இப்படி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், எந்த நிலையில நீங்கள் குர்ஆனை ஓதினாலும், வலா தஅமலூன மின் அமலி, நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, நீங்க எந்த விதமான காரியத்தை செய்தாலும், இல்லா குன்னா அலைக்கும், அதை நீங்கள் செய்யும் பொழுது நாம் உங்களை கவனிக்காமல் இருப்பதில்லை என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றான். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை நான் கவனிப்பேன். நீங்க குர்ஆன்ல இருந்து நீங்க அதிகமா ஓதுறீங்க, நீங்க குர்ஆனை எந்த நிலையில ஓதுனாலும், நீங்க படுத்துக்கிட்டு குர்ஆனை ஓதுறா, உட்கார்ந்துக்கிட்டு ஓதுறாரு, அல்லது நடந்துகிட்டு ஓதுறாரு, அல்லது வாகனத்துல பயணிச்சுக்கிட்டு ஓதுறாரு, நீங்க எந்த நிலையில நீங்க குர்ஆனை ஓதுனாலும், நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும், நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எதை நீங்க செஞ்சாலும், அதையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இல்லா குன்னா அலைக்கும், அதை நான் கவனிக்காம இருப்பதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இந்த வானம், இந்த பூமி, இவைகளில் எல்லாம் இருக்குதோ, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில என்னெல்லாம் இருக்குதோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அணு அளவு கூட எனக்கு மறைவாக இருப்பதில்லை என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். வல அசுகர மின்தாலிக்க வல அக்குபர இல்லாத கிதாபின் முபீன். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துவும், அது ரொம்ப பெருசா இருந்தாலும் சரி, அது ரொம்ப சின்னதா இருந்தாலும் சரி, ஒரு அணு அளவு கூட எனக்கு தெரியாம இருப்பது இல்லை. எனக்கு தெரியாம எதுவுமே என்ன செய்ய முடியாது, மறைந்து இருக்க முடியாது என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம எந்த நிலையில இருந்தாலும் நாம அல்லாஹ்வை நினைக்கிறோமோ இல்லையோ, நமக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குதோ இல்லையோ, ஆனா அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். என்னுடைய பார்வையிலிருந்து நீங்க தப்ப முடியாது. என்னுடைய கண்காணிப்பு, என்னுடைய பார்வை, என்னுடைய தொடர்பு இல்லாமல் தன்னுடைய அடியானை அல்லாஹ் வைத்திருக்கிறது இல்ல. நீங்க என்ன செஞ்சாலும் அதை நான் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறேன் என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றான்.
அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து நாம தப்பி விடவே முடியாது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக எண்ணணும். இல்லைன்னா அல்லாஹ்வை நாம பார்க்கிறதா நினைக்கிறோம். அந்த ஒரு தன்மை எந்த அடியான்ட்ட வந்துருச்சோ, இறைநேசர்கள் இடத்துல இந்த அடையாளம் தான் இருக்கும். இறைநேசர்கள் சொல்வார்கள், வழிமார்கள் இறைநேசர்கள் சொல்வார்கள், தொழுகைக்காக வேண்டி நீங்க தக்பீர் கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா, நான் அல்லாஹ்வுக்கு பெரும் தக்பீர் கட்டிடுறேன். தக்பீர் கட்டியதற்கு முன்னாடி பல வகையான சிந்தனைகள் வரும். தேவையில்லாத சிந்தனைகள் வரும், தேவையில்லாத யோசனைகள் வரும். நாம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் உள்ள வரும். தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி தான் வரும். ஏதோ ஒண்ணு 10 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது, 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது, இதெல்லாம் ஞாபகத்துல வந்து நின்று என்ன செய்யும், அந்த தொழுகையில நமக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகும். தொழுகையில நமக்கு தேவையில்லாத சிந்தனைகளை இது சைத்தான் ஏற்படுத்துவான். இறைநேசர்கள் சொல்லுவார்கள், நீங்க தொழுகைக்காக நீங்க தக்பீர் கட்டிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு நீங்க நினைச்சுக்கீங்க. இல்லைன்னா நீங்க அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று தொழுவுங்கள். இந்த ரெண்டு தன்மை, இந்த ரெண்டு குணம் யார்கிட்ட வந்துருச்சோ அவரிடத்துல என்ன செஞ்சிட முடியாது, சைத்தான் அவருடைய உள்ளத்தை திசை திருப்ப முடியாது, அவருடைய தொழுகையை அல்லாஹ் கெடுக்க முடியாது, அவருடைய அமல்களை அல்லாஹ் என்ன செஞ்சிட முடியாது, வீணாக்கிட முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க எதை செய்தாலும் அது என்னுடைய நேரடி பார்வையில இருக்குது, அதை நான் பதிவு பண்ணி வைக்கிறேங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் தன்னை மனிதர்கள் தப்பி விட முடியாது. நாளைக்கு மறுமை நாளையில அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது மாலிக்கி யௌமிddin, நீதமான அரசங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் எதையுமே மறைச்சிட முடியாது. அல்லாஹ்விடத்துல எந்த குற்றத்தையும் யாரும் மறைச்சிட முடியாது. அதே போன்று நாம் செய்த எந்த நன்மையும் அல்லாஹ் குறை வச்சிட மாட்டான். எது குற்றமோ அதை அல்லாஹ் காண்பிப்பான், எது நன்மையோ அதுக்கு உண்டான கூலி என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் நிச்சயமாக வழங்கிடுவான். இப்ப அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த ஏட்டுல என்ன செய்யப்படுது, உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படுது, எல்லாமே எழுதி வைக்கப்படுது. நீங்க என்னென்ன செய்யறீங்க, என்னென்ன நீங்க இந்த உலகத்துல நீங்க வாழும் பொழுது என்னெல்லாம் செய்யறோங்கிறத எழுதி வைக்கப்படுகின்றது. அதுக்குதான் லவ்ஹுல் மஹ்ஃபூல். அதற்கு நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாங்க, அதனுடைய நீளம் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரமாகும். அதனுடைய அகலம் கிழக்கும் மேற்கும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு பெரிய அகலம் இருக்குமோ அந்த அளவுக்கு அகலமாகும். அதனுடைய தூரம் அல்லாஹ்வுடைய அரிசியிலிருந்து மறுமை நாள் வரை, அதாவது எண்ணில் அடங்காது. எண்ணிக்கை அல்லாஹ்வுடைய அரிசிக்கும் மறுமை நாளுக்கு நாம ஒரு தூரத்தை சொல்லவே முடியாது, அது கணக்கிலே அடங்காது. அத்தகையான தூரம் உடையதுதான் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டினுடைய அளவு, அகலம், தூரம் என்பதாக அதற்கு நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இந்த வானம் பூமி அந்த அதுக்கு உண்டான படைப்பினங்கள் இதை எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், தன்னுடைய படைப்பினங்களுடைய விதியை அல்லாஹ் எழுதிட்டான். இந்த மனிதனுக்கு இதுதான், இந்த மனிதனுக்கு இதுதான் விதி, இதுதான் நடக்கும். இதெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், பதிவு செஞ்சு எழுதி வச்சுட்டான். இந்த படைப்பினங்களை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது எழுதி வைக்கப்பட்டு விட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். சொர்க்கமா நரகமா என்பதை கூட அல்லாஹ் செஞ்சிடறான். அல்லாஹ் தீர்மானிச்சுட்டு தான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நம்மளை அனுப்பி வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய கையில ஒரு குச்சி ஒன்றை எடுத்துட்டு அந்த குச்சியை அப்படியே மணல்ல அப்படியே வட்டம் போட்டுக்கிட்டு தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அல்லாஹ் பிறந்து விட்ட ஒவ்வொருவருக்கும் சொர்க்கமா நரகமா என்பதை அல்லாஹுவால் எழுதப்படாமல் என்ன செய்யல, இந்த மனிதனை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பல என்பதாக சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாரு, அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போ இந்த சொர்க்கமா நரகமா என்பதை அல்லாஹ் எழுதிட்டான் அப்படின்னு சொன்னா அது விதி. எதை அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சிருக்கிறானோ அது விதி, அதை நம்ம நம்பிதான். அல்லாஹ்வுடைய நாட்டம் அது விதி. விதி என்பது மனிதனுக்கு அல்லாஹ் எழுதி வைக்கப்பட்டது. அந்த சஹாபி கேட்கிறாரு, அப்பனா இந்த உலகத்துல எது நடந்தாலும் அது விதி என்பதாக நினைச்சு விட்டுறணுமா, அதெல்லாம் எனக்கு எது நடந்தாலும் இது அல்லாஹ்வுடைய நாட்டை, இது விதி என்பதாக நினைச்சு இருந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எல்லாவற்றையும் விதியின் மீது பழி போட்டு விடலாமான்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, விதி என்பது நற்பெயர் பெற்றவர்களுக்கு நல்லதாக அமையும். யாருக்கு அல்லாஹ் நல்லறத்தை நாடுகின்றானோ, யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை நாடுகின்றானோ, யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை நாடுகின்றானோ, நல்லதை நாடுகின்றானோ, அவருடைய விதி நல்லதாக எழுதப்பட்டிருக்கும். யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய நல் அருளை நாடவில்லையோ,
யாருக்கு அல்லாஹ்வினுடைய அந்த நற்பேர் கிடைக்கவில்லையோ அவருடைய விதி தவறானதாக இருக்கும், பாவமானதாக இருக்கும். எனவே நாம அண்ணன் என்ன கேட்கணும்னா, யா அல்லாஹ் என்னுடைய விதியை சிறந்ததாக ஆக்கிவு, என்னுடைய விதியை நற்பெயர் உள்ளதாக ஆக்கிவு என்பதாக துஆ கேட்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாம் அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டான், எழுதி வச்சுட்டான். ஆனால் எழுதப்பட்ட அந்த விதி நல்லதா கெட்டதா என்பது நம்ம கையில தான். இப்ப நாம அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்னா, எவ்வளவோ கேட்கிறோம், இதையும் கேட்கணும். யா அல்லாஹ் என்னுடைய விதியை என்ன செய்ய, எனக்கு நல்லதாக ஆக்கி கொடு, நற்பெயர் உள்ளதாக ஆக்கி கொடு, நல் அருள் உள்ளதாக நீ ஆக்கி கொடு என்பதாக துஆவை அல்லாஹ்விடத்துல முன்வைக்க வேண்டும். யாருடைய விதியை அல்லாஹ் நற்பெயர் உள்ளதாக ஆக்கி விட்டானோ நிச்சயமாக அவர் சொர்க்கவாதி. யாருடைய விதியை அல்லாஹு தஆலா நற்பெயர் இல்லாதாக ஆக்கி விட்டானோ அவருக்கு நரகம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொர்க்கம் நரகம் என்பதை தீர்மானிச்சுட்டு தான் அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு குழந்தைய ஒரு மனிதன் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கும் போது இவன் சொர்க்கவாதி இவன் நரகவாதிங்கக்கூடிய விதி அவனுக்கு எழுதப்பட்டது. ஆனால் அந்த விதி நல்லதாக மாறுவதும் கெட்டதாக மாறுவதும் இந்த உலகத்தை அவன் செய்யக்கூடிய செயல்களை கொண்டே இருக்கிறது என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு எழுதிய விதியை நல் அருள் உள்ள விதியாக அல்லாஹ் ஆக்குவானாக. தீயதை விட்டும் தீய காரியங்களை விட்டும் நஷ்டம் அடைவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.